நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. உங்களுக்கு நீங்கள் அப்படியே பிரிப்பீங்க சரிங்களா. ஏ கிளாஸ் வந்து அவங்க வந்து ஒரு வாட்டி வாங்குற நகையை ஒரு டைம் போட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் போடுவாங்க. அதே வந்து பி கிளாஸ் இருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அதை தான் போட்டுன்னு போவாங்க. ஸோ நீங்கள் என்ன எங்களுக்கு கூப்பிடுறீங்கன்னா எப்படி கூப்பிடுறாங்கன்னா உங்களை சொல்லலை, மற்ற எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்கன்னா செய்கூலி சேதாரம் கிடையாது வாங்குன்றாங்க. ஆனால் அங்கே போய் தரமான பொருள் கிடையாது சரிங்களா. அவங்க ஏதை நம்பி போவாங்க. ஸோ அதனால தான் ஏவிஆர் நான் கேட்குறேன். அதாவதுங்க எல்லாமே முக்கியம். அதாவது செய்கூலி கம்மியாகவும் வாங்கணும், அதே சமயம் வேலைப்பாடையும் நம்ம வந்து குறைச்சலாக வாங்கிடவும் கூடாது. ரெண்டுமே முக்கியமான விஷயம். நல்ல தரமாகவும் இருக்கணும், நல்ல ஃபினிஷிங்லேயும் இருக்கணும், கரெக்டான விலையிலே இருக்கணும். இது மூணுமே இருந்தால் தான் உங்களுக்கு லாங் ரன் வரும். நீங்கள் விலையை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றதில் குவாலிட்டிலையோ இல்லை ஃபினிஷிங்லையோ காம்ப்ரமைஸ் ஆகிடணும். ஃபினிஷிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக போயிடும். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி இது வந்து ஓகே இது நல்லா இருக்குது பொருள், இது உழைக்குமா, நல்லா இருக்குமா, நாள் நீடிக்குமா. இப்போ நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வேலைப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்டிங் பாலிஷ்ன்னு சொல்கிறது வந்து நல்லா நயமாக கரெக்டாக தயார் பண்ணுறதுல தான் இருக்குமோ தவிர அவசர அவசரமாக செஞ்சோன்னா உங்களுக்கு வந்து அதனோட பாலிஷோ பழைவெளிப்போ அதான் சார். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மட்டுமே வேணும்னு வச்சுக்கோங்களேன், தரத்தை மறந்துடணும். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னாக்கா தரமான பொருள் வாங்கணும், நியாயமான விலையில் வாங்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்கவுண்ட் மட்டும் வேணும்னாக்கா நீங்கள் வந்து இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது கீ போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, டால்டா போட்டால் நல்லதா? இப்போ அது விலை கம்மியாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா நல்ல தரமாகவும் இருக்கணும், அதே சமயம் விலையும் கம்மியாக இருக்கணும். ரெண்டையுமே மிக்ஸ் ஆகி வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது. அதுக்காக சொல்ல வரேன். அதாவதுங்க இப்போது கோல்டு மேலே ஏன் எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாக்கா விலை ஏறிட்டு இருக்கு. நம்ம கல்ச்சர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒவ்வொரு விசேஷத்துக்கு நம்ம வந்து இது பவுன் வாங்கி வைக்கணும் பிடிக்கணும் அப்படின்றது எதுக்காக இருக்குனாக்கா பெரியவங்க வந்து இது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும், அவசரத்துக்கு இது உதவும், இன்னொன்று நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் இருக்குது. இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் மேலே போகும் கீழே இறங்கும், மேலே போகும் கீழே இறங்கும், ஆக தான் செய்யும். ஆனால் என்னென்னாக்கா லாங் ரனில் பார்த்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும். அதனால தான் இப்போ டெக்னாலஜி இப்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஏவிஆர் சொன்ன நாங்கள் என்ன அடாப்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா பார்வைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாரம் எடுத்திங்கன்னா 100 கிராம்னாக்கா நாங்கள் 60 கிராம்லேயே அந்த 100 கிராமோட லுக்கு கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு 40% அதுலேயே உங்களுக்கு சேமிப்பு. நல்ல பொருள், ஆனால் எடையும் கம்மி, ஃபினிஷிங்கில் எந்த விதமான உங்களுக்கு மாற்றமும் இல்லை. அது டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. இல்லை சார், அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல வரீங்கன்னாக்கா இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. முதல்ல இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம கோல்டு வந்து அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் இல்லாத வகையில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம்னா விலை குறையும், தீபாவளி பொங்கல்னால் விலை ஏறும். அந்த மாதிரி இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போர் நடக்குது, ரஷ்யாவில் போர் நடக்குது, இல்லை யுக்ரைன் ரஷ்யாவில் போர் நடந்துகிட்ருக்கு. அப்புறமா வந்து சைனா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நிறைய அவங்களோட ரிசர்வ்ஸ் எல்லாமே கோல்டாக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்வ்ஸ் வாங்குறதில்ல. அதனால் கொஞ்சம் விலை வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது, ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து கோல்டு வந்து எதனால் விலை ஏறுது, ஏன் குறையுது அப்படின்றது. பட் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும். சடனாக ஏறும்போது ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கும்.
பட் அது as டைம் கோஸ் அது வந்து நமக்கு அது பழகிடும். ஐ திங்க் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் போதும்னு நினைக்கிறேன். ஒன்னே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சார். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேளுங்க. இன்னொரு 5 minutes கூட எடுத்துக்கணும், அதை பற்றி இல்லை. சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ குமரிகண்டம் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதனால 2.0 வச்சுட்டீங்க. மேடமையும் அதே மாதிரி தான் 2 டைமும் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. ஏன் அவங்க அவங்க இருந்தாலும் ராசியான ஒரு விஷயத்துக்காக பண்ணுறீங்களா? அதாவதுங்க, ஷீ இஸ் வெரி எலகெண்ட், நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷூட்லேயே ரொம்ப கிரேஷியஸாக இருந்தாங்க. இந்த 2.0வும் அவங்களே நம்ம வந்து திருப்பி அவங்கள அழைக்கணும், அதை செய்யணுன்ட்டு அதை போல் அதே மாதிரி ரொம்ப அற்புதமாகவும் வந்திருக்கு. அதுதான் மெயின் ஃபேக்டருங்க. மேம் நீங்கள் மேம் மூவி பண்ணிருக்கீங்க, இப்போ ஆட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, எது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா ஆட்ல வந்து சின்ன போர்ஷனால ரொம்ப கிராண்டா எடுப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எஸ்பெஷலி குமரிக்கண்டம் 2 நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேற ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷனட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும். ஸோ இன் தட் வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்றைக்கின்னு எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது, அது தவிர வேறு ஒர்க்கும் இருந்தது. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் ஓகே இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டு தாண்டி போயிடுவாங்க. நீங்கள் மட்டும் ஏன் குமரிகண்டம் ஏபிஆர் மட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேனே, எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாக இருந்தாங்க, அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க, அன்பாகவும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுதான் முக்கியம். நான் அவங்கக்கிட்ட திரும்ப கூட சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நானும் திரும்ப அவங்களோடைய அப்புறம் வந்து ஸ்டார் படம் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ஸ்டார் 2 போடுவாங்களா? அது ஹிட் ஆகிட்டு தான் படுவாங்க. கரெக்ட். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.